வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்கள் ஒரு பெரிய பாரமா மனசுல உட்கார்ந்திருக்கும் இல்லையா? ஆனா அதே பாரத்தை நாம ஒரு பெரிய பலமா மாத்த முடியும்னு சிறந்த விளைவுகளுக்கு கடந்த காலத்தை மீண்டும் உருவாக்கலன்னு ஒரு புத்தகம் சொல்லுது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரதும் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய கடந்த காலம் அது உங்களை பூட்டி வச்சிருக்கிற ஒரு சிறையா இல்ல உங்க எதிர்காலத்துக்கு வழிகாட்டுற ஒரு பாட புத்தகமா? உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் ஒரு திறவுகோல் மாதிரி. இந்த புத்தகத்தோட ஆணிவேரான கருத்தே இதுதாங்க. அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மால மாத்தவே முடியாது, அது உண்மைதான். ஆனா அந்த விஷயம் நம்ம மனசுல ஏற்படுத்துற தாக்கத்தை நிச்சயம் நம்மால மாத்த முடியும். பாருங்க, இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா நம்ம மொத்த எதிர்காலத்தையுமே புரட்டி போடக்கூடிய சக்தி இந்த ஒரு சின்ன யோசனைக்கு இருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா கடந்த காலத்தை பத்தின நம்ம பார்வையை மாத்துறது அவ்வளோ சுலபமான காரியமா என்ன? கண்டிப்பா இல்ல. ஏன்னா பல நேரங்கள்ல நம்மள அறியாமலேயே சில மனப்பொறிகள்ல நாமளே போய் மாட்டிக்கிறோம். சரி, அப்படி என்ன பொறிகள்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா நம்மள முன்னாடி போக விடாம தடுக்கிற ஒரு 4 பொறிகள் இருக்கு. இத கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள்னு கூட சொல்லலாம். இந்த 4 தவறுகள் தான் நம்மள திரும்ப திரும்ப அதே பழைய சோகமான அனுபவங்களுக்குள்ள எடுத்துட்டு போகுது. முதல்ல பொறி நம்பர் 1, வருத்தங்கள்ல மூழ்கி கிடக்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே பழக்கமான ஒண்ணுதான். ஒரு பழைய சம்பவத்தையோ இல்ல நாம எடுத்த ஒரு தப்பான முடிவையோ மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓட்டி பார்க்கறது. ஐயோ, அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாதோ, அந்த வாய்ப்பை விட்டுருக்க கூடாதோன்னு புலம்பிட்டே இருப்போம். ஆனா அதுல இருந்து ஒரு பாடத்தையும் கத்துக்க மாட்டோம். இது நம்ம மன ஆற்றல்ல மொத்தமா உறிஞ்சிடுற ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. 2வது பொறி மத்தவங்க மேல பழி போடுறது. இது ரொம்பவே சுலபமான ஒரு தப்பிக்கும் வழி இல்லையா? நம்மளோட தோல்விக்கு அவங்க தான் காரணம், சுற்றுச்சூழல் தான் காரணம்னு கை காட்டிடலாம். அப்போதைக்கு நம்ம மேல தப்பு இல்லைன்னு ஒரு சின்ன நிம்மதி கிடைக்கலாம். ஆனா உண்மையில நம்ம முன்னேற்றத்துக்கான கதவை நாமளே சாத்திக்கிற மாதிரி தான் இது. 3வது பொறி கொஞ்சம் நுட்பமானது. அதுக்கு பேரு நேர்கோட்டு சிந்தனை. அதாவது, நான் ஒரு தடவை தோத்துட்டேன், அதனால இனிமே எப்பவுமே தோத்துட்டே தான் இருப்பேன்னு நம்புறது. ஆனா இது ஒரு அப்பட்டமான பொய். உங்க கடந்த கால தோல்விங்கிறத உங்களுக்கான ஒரு இறுதி தீர்ப்பு கிடையாது. அது வெறும் ஒரு டேட்டா பாயிண்ட், அதாவது ஒரு தகவல், அவ்வளோதான். 4வதா கடைசி பொறி, ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்யறது. ஒரு விழிப்புணர்வே இல்லாம ஒரு சக்கரை மாதிரி சுத்துறது. கடந்த காலத்தை பத்தி நாம சரியா யோசிச்சு பார்க்காததால அதே மாதிரி தப்பான வேலை, அதே மாதிரி சிக்கலான உறவு, அதே மாதிரி மோசமான முடிவுன்னு திரும்ப திரும்ப அதே இடத்துக்கே வந்து நிப்போம். ஓகே, இந்த 4 பொறிகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவை மாதிரி தெரியலாம். ஆனா ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த பொறிகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் ஒரு வழி இருக்கு. அந்த சாவி தான் நம்மளோட மனநிலையை மாத்துறது. வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல் முக்கியமான மாற்றம் நாம நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்விகள்ல தான் இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்கறது நம்மள ஒரு பாதிக்கப்பட்ட ஆளா, ஒரு பலவீனமான ஆளா மாத்திடும். ஆனா அதுக்கு பதிலா, சரி இது நடந்துருச்சு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்டா போதும், அந்த நொடியை நம்ம சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுவோம். இதுதான் வருத்தத்திலிருந்து வளர்ச்சிக்கு போற வழி. அடுத்து 2வது மாற்றம், பழி போடுறதுல இருந்து பொறுப்பேத்துக்கிறதுக்கு மாறுறது. மத்தவங்கள கை காட்டுறதை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் நின்னு, சரி இந்த சூழ்நிலை உருவாகிறதுல என்னோட பங்கு என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க இப்படி யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும், உங்க வாழ்க்கையோட ஸ்டேரிங் வீல் திரும்பவும் உங்க கைக்கே வந்துடும். அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். 3வதா ஒரு மிக முக்கியமான மனநிலை மாற்றம், தோல்வியை ஒரு இறுதி தீர்ப்பா பார்க்காம அதை ஒரு பரிசோதனையா பார்க்கறது. நீங்க செய்யற ஒவ்வொரு தவறும் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதுங்க, அது வெறும் ஒரு தகவல். இந்த வழி சரிப்பட்டு வராதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம், அவ்வளவுதான். இந்த பாடத்தை வச்சு அடுத்த தடவை நாம இன்னும் சிறப்பா செயல்பட முடியும். சரி, இந்த மனநிலை மாற்றங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வெறும் தத்துவமா இல்லாம இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறது? அதுக்குத்தான ஒரு பிளான் வேணும். வாங்க, அதுக்கான ஒரு ரொம்ப எளிமையான 3 படி செயல் திட்டத்தை இப்ப பார்க்கலாம். அந்த பழைய தவறான சுழற்சிகளை உடைக்கிறதுக்கு இந்த 3 புது பழக்கங்கள் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். 1, வாராந்திர பிரதிபலிப்பு. இது தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்க உதவும். 2, மறுசீரமைப்பு பயிற்சிகள். இது நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவா மாத்தும். 3, பொறுப்புடைமை கண்காணிப்பு. இது நம்மளோட வளர்ச்சியை நாமளே ட்ராக் பண்ண உதவும். சரி, இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வாராந்திர பிரதிபலிப்பு. இது ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு வாரமும் ஒரு 30 நிமிஷம் ஒதுக்குங்க. இந்த வாரம் நான் எடுத்த முடிவுகள்ல எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. இது ஒரு கண்ணாடி மாதிரி.
நம்மகிட்ட இருந்தே நாம பாடம் கத்துக்கிறதுக்கு உதவும். ரெண்டாவதா, மறுசீரமைப்பு பயிற்சிகள். ஒரு பழைய வருத்தமான சம்பவம் ஞாபகத்துக்கு வரும்போது அந்த கதையையே மாத்தி எழுதுங்க. உதாரணத்துக்கு, அது நடந்ததால எனக்கு ரொம்ப வலிச்சுதுன்னு சொல்றதுக்கு பதிலா, நல்ல வேளை அது நடந்துச்சு, அதனால நான் இன்னைக்கு இதை கத்துக்கிட்டான்னு சொல்லி பாருங்க. இது உங்க காயங்களையே பாடங்களா மாத்திடும். கடைசியா, பொறுப்புடைமை கண்காணிப்பு. ஒரு முடிவு எடுக்கும்போது எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, எது உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு தெளிவா பிரிச்சு பாருங்க. இது தேவையில்லாத குற்ற உணர்ச்சியை குறைச்சு எதுல கவனம் செலுத்தணும்னு நமக்கு தெளிவு கொடுக்கும். நாம இப்போ இந்த பகுதியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தி ஒன்னே ஒண்ணுதான். நம்மளோட கடந்த காலத்தை நம்ம சரியான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சா அது ஒரு சுமையா இல்லாம நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய பலமா மாறும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நோக்கம் கடந்த காலத்தை அழிக்க முயற்சி பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா அதையே நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு பலமான அஸ்திவாரமா மாத்துறது தான். சுருக்கமா சொல்லணும்னா இந்த பகுதியோட மொத்த சாராம்சமே இதுதான். சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இது உங்களுக்கான கேள்வி. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து உங்க கடந்த காலத்துல இருக்கிற எந்த கதைய முதல்ல ஒரு புது கண்ணோட்டத்தோட மாத்தி எழுத போறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கதையை மாத்துறதுக்கான முதலடியை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அதுதான் உங்க மாற்றத்துக்கான பயணத்தோட ஆரம்பம்.